எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இந்த 2024 புத்தாண்டு அனைவருக்கும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று உங்களுடைய கனவுகளும் நனவுகளும் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவணங்கி பிரார்த்திக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்னடா காலையிலே மிக்சிங் கைமா வந்துட்டேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இது பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நம்ம மிக்சி வச்சு வாங்கியிருப்போம். அதில் மிக்சி மூடியில் இந்த மாதிரி ஒரு ஹோல் இருக்கும். நம்ம இது எதுக்கு அப்படின்னு என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கோமா? யோசிப்போம். தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. நம்ம மிக்சி இது பண்ணும்போது கையை இப்படி அழுத்தி வச்சு பிடிச்சிட்டு மிக்சியை யூஸ் பண்ணுவோம் ஓட்டும்போது. அப்போ நம்மளுக்கு மிக்சி சரியாக சீட்டாக இருக்கா, சம்டைம்ஸ் லோடுனால மூடி ஓப்பன் ஆகிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இப்படி கையை வச்சு ஓட்டுவோம். பட் அது செய்கிறது மிக தவறு. இந்த ஹோல் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, காற்று உள்ளார போய் சூடு அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஹோல் கொடுத்துருக்குறாங்க. நம்ம கையை இப்படி வச்சு ஓட்டும் போது அது வழியாக காற்று உள்ளார போகாது. அப்புறம் சூடு அதிகமாகறதுனால நம்ம இதில் அரைக்கிற சட்னி இதோட டேஸ்ட்டு மாறுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் அடுத்த முறை மிக்சி யூஸ் பண்ணும்போது இந்த ஹோலை இப்படி அடைக்காமல் இப்படி சைடில் பிடிச்சிட்டு மிக்சி ஓட்டுங்க. இதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்களேன். நம்ம மிக்சியை எப்படி தான் சுத்தம் பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி பிளேடுங்களுக்கு அடியில் மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் இருந்து நம்மளுக்கு நம்ம உடல் நலத்துக்கு கேடு தான் விளைவிக்கும். மிக்சியை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நல்லா என்ன தான் நம்ம சுத்தம் பண்ணி வச்சாலும் இதுக்குள்ளார இந்த பிளேடுக்கு அடியில் இருக்கிற ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்மளால் எடுக்க முடியாது. அதுக்கு ரொம்ப ஈஸி. நீங்கள் சப்போஸ் உங்களோட மிக்சி பிளேடு ஷார்ப்பாக இல்லைன்னா முதல்ல கொஞ்சம் கல் உப்பு போட்டு அதை சுற்றி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் என்னென்ன பொருட்கள் போடணும்னு நான் சொல்கிறேன். இதில் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்க எலுமிச்சந்தோல், எலுமிச்சை பழமாக இருந்தாலும் சரி, தோலாக இருந்தாலும் சரி, டிஷ்வாஷ் லிக்விடு எதுவாக இருந்தாலும் ஒரு ட்ராப் அவ்வளோ போதும் இதுக்கு. அப்புறம் அது கூட தண்ணீர் மிக்ஸ் பண்ணி, தண்ணீர் அதிகம் வேணாம், கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்சியை இப்படி சுத்தம் பண்ணும்போது மிக்சி நல்லா சுத்தமாகும். இந்த தண்ணீரை நீங்கள் வேஸ்ட் ஆக்கணும்னு கூட இல்லை. உங்களுக்கு தேவையான இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு கூட சுற்றலாம். இந்த தண்ணீரை வேஸ்ட் ஆக்கணும்னு கூட இல்லை. இதை பாத்திரம் கழுவ வச்சுக்கிட்டிங்கன்னா பாத்திரம் நல்லா சுத்தமாகும். இந்த மிக்சியை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஸ்விட்சு கிளாக் வைஸ் இப்படி யூஸ் பண்ணுவோம். அதுவே இப்படி ஆன்டி கிளாக் வைஸ், அந்த ஆன்டி கிளாக் வைஸ் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, சப்போஸ் நம்ம அரைக்கும் போது பிளேடுக்கு அடியில் ஏதாச்சும்
சிக்கிக்கிச்சு, அதை வந்து அதிகம் தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டிய இல்லாத பொருள் அப்படிங்கும்போது இந்த பல்ஸ் ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு 2 இது பல்ஸ் கொடுத்து எடுத்தோம்னா பிளேடு கடியில் சிக்கி இருக்க பொருள்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக ஆயிடுச்சு. இந்த பிளேடு கடியில் இருக்க எல்லாம் சுத்தமாகி நம்ம மிக்ஸி க்ளீன் ஆகிடுச்சு. இது மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை பண்ணிங்கன்னா கூட போதும். அப்புறம் நம்ம மிக்ஸி ஓடிட்டே இருக்கும்போது திடீர்னு ஸ்டாப் ஆகிடும். அதுக்கு காரணம் ஓவர்லோட் அல்லது ஹை பவர் சப்ளை. தேவையான அளவுக்கு மேலே பவர் சப்ளை ஆகும்போதோ நம்ம ஹெவி லோடு போட்டு ஓட்டும் போதோ அது நின்றுடும். அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மிக்ஸிக்கு கீழே ஒரு பட்டன் இருக்கும், ரெட் கலர் பட்டன். அதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா லாக் ஆகிக்கும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா மிக்ஸி ஓடும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். அப்புறம் ஸ்டாப் ஆன உடனே அதை லாக் ஆன பட்டனை ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 5 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணி மிக்ஸியை ஓட்டுங்க. இந்த மாதிரி கேப்பெல்லாம் வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக கொடுத்துருக்கிறது. அதில் முடிஞ்ச வரைக்கும் அழுக்கு சேராமல் பார்த்துக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது எப்பையும் இந்த மாதிரி ஆனில் வச்சுக்கலாமல் டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு, ப்ளக்கை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மிக்ஸியை க்ளீன் பண்ணுங்க. இந்த பட்டன் இதெல்லாம் க்ளீன் பண்ணும்போது நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு க்ளீனாக ஒரு கீழே ஒரு பிளேட் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளோட கவுண்டர் டாப் அழுக்காகாமல் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு வெட் ட்ரை அரைக்கிறதுக்கு பிளேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதை வெட்டுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கலாம். ஆனால் ட்ரை பிளேடுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சாலும் அரைப்படாது. அதனால் ட்ரையாக பவுடர் ஆக்கிறதுக்கு ட்ரை பிளேடும் வெட்டாக அரைக்கிறதுக்கு வெட் பிளேடும் யூஸ் பண்ணி மிக்ஸியை ரொம்ப நாளைக்கு நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸு. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மேபி உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த டிப்ஸில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.